எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு நெல்லையில் அனுமதி கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. போகக்கூடிய வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் நாங்கள் சொல்கிறது தான் சரியான கருத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிமுக பணம் வாங்குறாங்களா இல்லை திமுக பணம் வாங்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் வர்றாங்க, மக்களுடைய பேராதரவோடு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பொதுவான கேள்வியாக நான் கேட்குறேன். நான் நேர்மையாக இருங்க, நேர்மையான விஷயத்தை சொல்லுங்கள். எதுக்கு நீங்கள் பொய் சொல்லணும்? ஏன்னா உங்களுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், பணத்தை அவங்கள்ட்ட வாங்கணும், இவங்கள்ட்ட வாங்குறதுக்காகத்தான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் இது வரைக்கும் எப்படியோ நமக்கு தெரியாது. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தவிடு பொடி ஆகிட்டு இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் திமுகவுக்கு ஒன்று பேசுவீங்க, அதிமுக ஒன்று பேசுகிறீங்க. நான் யாரை குறிப்பிட்டு சொல்லாமல் இல்லை, ரங்கராஜ் பாண்டே அவர்களை தான் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா அவர் என்னங்கிறாருன்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு விகிதம் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ஓட்டு மக்கள் போட போகிறாங்க, மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, திமுக அதிமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக தமிழக மக்கள் வலிமேல் விழி வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க, அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. ரத்தத்தை உறிஞ்சி வட்டியை வரிப்பணத்தை நம்ம கட்டுறோம், சரிங்களா? ஆனால் அந்த வரிப்பணத்தை வாங்கிட்டு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் தமிழகம் இருக்குது. ஆனால் வரிப்பணம் எவ்வளோ பேர் கட்டுற, எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி வரிப்பணம் வருது. ஆனால் அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் பண்ணுறாங்க. இது உண்மை. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். தமிழகத்திலே 3 வேட்பாளர்கள் தான் பணக்கார வேட்பாளர்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மாமியாரை சொல்கிறாங்க, 2வது விஜய் அவர்களை சொல்கிறாங்க, 3வது ஆதவ அர்ஜுனா அவர்களை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக மனசாட்சி இல்லாமல் திமுக திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட 3 கோடி ரூபா தான் சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க திமுக தமிழக மக்கள் இன்னும் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்களா, முட்டாள இருப்பாங்க நினைக்கிறாங்களா? இனிமே திமுக எது நினைச்சாலும் நடக்க